இது மகிமை நேரம். இந்த 6வது நாளிலும் கூட நமது கடமை என்ன என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த 6ஆம் நாளிலே நம்முடைய கடமை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அப்போ நம்முடைய கடமை என்ன? ஆண்டவர் கொடுத்த அந்த கற்பனைகளை நாம் பின்பற்றி நடப்பது நம்மேல் விழுந்த கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அவருடைய கற்பனைகள், ஆண்டவருடைய கற்பனைகள்லாம் ரொம்ப கஷ்டமான கற்பனைகளே கிடையாது பாருங்க. அவருடைய கற்பனைகள் எல்லாம் மிக எளிதான கற்பனைகள். நமக்கு அதை பார்க்கும்போது ஏதோ ஆண்டோடைய கற்பனைகளெல்லாம் அவ்வளோத்தையும் நம்மளால் பின்பற்ற முடியுமா, ஃபாலோ பண்ண முடியுமா, என் வாழ்க்கையில் இதெல்லாம் சாத்தியமா அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல. ஆண்டோடைய கற்பனைகளை எல்லாம் ரொம்ப லகுவான கற்பனைகள். அதையெல்லாம் நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால், அந்த கற்பனைகளை நாம் கை கொள்வோம் என்று சொன்னால், அது கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், அதை கை கொள்ளணும். ஏன்னா எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இது. ஏன்னா அவருடைய கற்பனை சொல்லுது, ஒருவேளை ஒரு கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாக அப்படின்னு ஒவ்வொரு கற்பனைகளும் சொல்லும்போது, நம்ம கொலை செய்யக்கூடாதுங்கிறது ஒரு நன்மையான ஒரு காரியம் இல்லையா? கொலை செய்யவே கூடாது. ஆனால் இன்றைக்கு பாருங்க, கொலைகள் எல்லாம் மிக எளிதாக ஆடு மாடு கோழிகளை வெட்டுற மாதிரி என்ன செய்யறாங்க, வெட்டி போட்டு போயிடுறாங்க பாருங்க. அது எவ்வளோ பெரிய தவறு என்பதை உணராமல் இருக்கிறதுனாலே, அவருடைய கற்பனைகளை மனிதர்கள் உணராமல் இருக்கிறதுனால தான் இந்த கொலைகள் எல்லாம் அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருடைய கற்பனைகள் எதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அது ஏன்னு சொன்னால், அது நம்மேல் விழுந்த ஒரு கடமை என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. ஆனால் இந்த கடமைகள் எல்லாம் எளிதான கடமைகள் தான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அந்த கடமைகளை எல்லாவற்றையும் நாம் பின்பற்ற தவறி விடுகிறோம். சாலமோன் ஞானி எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து தான் எழுதுகிறார், அவர் கற்பனைகளை நீ கைக்கொள், இது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுதான். என் வாழ்க்கையில் சாலமோன் ஞானி சொல்றாரு, என் வாழ்க்கையில் அநேக வேளையில் நான் தவறி இருக்கிறேன், ஆனால் நான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய கற்பனையை கை கொள்ளுது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன், நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளுங்க என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் அந்த பிரசங்கிலே அந்த வார்த்தை அவர் எழுதுகின்றார். இந்த உலக பிரகாரமான நமது கடமைகளை நாம் நிறைவேற்றி முடிப்பதற்காகவே நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த பரம தேசத்தை சென்றடைவதற்கு நாம் முடிக்க வேண்டிய காரியங்கள், நாம் கை கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனால் நம்ம அதை என்னைக்காவது நாம் இது யோசித்து பார்க்கிறோமா? ஒருவேளை நம்ம ஒரு இடத்துல பணிபுரிகிறவர்களாக இருக்கலாம். அப்படி பணிபுரிகிறவர்களாக நாம் இருந்தோம்னா நம்ம என்ன செய்வோம், என்னுடைய மேல் அதிகாரிக்கு, என்னுடைய மேனேஜருக்கு, என்னுடைய ஹெட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் என்னதெல்லாம் என்னுடைய பணி இன்னைக்கு உண்டோ அதெல்லாம் இன்னைக்கு செய்திடும். ஐயோ பெண்டிங் வச்சிடக்கூடாது, பெண்டிங் இருந்தால் நாளைக்கு அடுத்த வேலையெல்லாம் கூடிடும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், அன்னன்னைக்குள்ள கடமைகளை எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள நாம் தவறி விடுகின்றோம். அவருடைய கற்பனைகளே நாம் கைக்கொள்வது நம்முடைய கடமை என்பதை நாம் நினைக்க கூட மாட்டேங்கிறோம்ல. ஆண்டவருடைய இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக நான் யோசித்து பார்க்கணும், ஆண்டவரே நீ கொடுத்த கற்பனையில நான் எதெல்லாம் இன்னைக்கு நான் நிறைவேற்றினேன், எதையெல்லாம் நான் நிறைவேற்ற தவறி இருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய கடமை ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டிய என்னுடைய கடமை. அந்த கடமையில் நான் எதெல்லாம் தவறி இருந்தேன், எதையெல்லாம் செய்தேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம யோசித்து பார்க்க நாம் கடமைப்படுகிறோம். இயேசு கற்பனைகளை தந்ததெல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தான் அவர் கற்பனைகளை தந்திருக்கிறார். நீ வீணா கொலை செய்யாதிருப்பாயாகன்னு தந்துட்டாரு. கொலை செஞ்சு நீ போய் எதுக்கு வீணா ஜெயிலில் உக்காந்துருக்கணும் இல்லையா? அப்போ நீ கொலை செய்யாத அப்படிங்கிற ஒரு கற்பனை நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் சொல்றார், உன் வாழ்நாள் நீடிக்க உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. அப்போ பெற்றோர்களை கனம் பண்ணுனா உன் வாழ்நாள் நீடிக்கும். அப்போ நம்முடைய நன்மைக்காகத்தான் அந்த கற்பனை அவர் என்ன செய்யறாரு, கை கொள்ள சொல்கிறார். ஆனால் நாம அதை என்ன செய்யறது கிடையாது, யோசிக்கிறதே கிடையாது. அந்த கற்பனைகளை நாம் நிறைவேற்றும் போது நாம் நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்றுகிறோம். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த கடமைகளை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி நாம் நினைக்க தவறி விடுகிறோம். ஒவ்வொரு கற்பனையை பார்க்கிறீங்கன்னு சொன்னா அதை ஆண்டவர் நம்முடைய நன்மைக்காகத்தான் ஒவ்வொரு கற்பனையும் தருகிறார். ஆனா நாம அதை நினைக்கிறது இல்லை. கற்பனைகள்லாம் ரொம்ப பாரமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கடினமா இருக்கும், அதெல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது நினைக்கிறோம்.
அவர் ஒவ்வொரு கற்பனைகளையும் நம்முடைய நன்மைக்கென்றே அவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் நிறைவேற்றுகிறோமா, அந்த கடமையை நாம் நிறைவேற்றுகிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். அவரை பின்பற்றுகிற நாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நமது கடமையை நிறைவேற்றுகிறோமா யோசித்து பார்ப்போம். சிம்சோனை பாருங்க, வேதாகமத்துல சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவன் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுகிற அந்த கற்பனையை மறந்து போனான். அதே மாதிரி பெற்றோரை கனம் பண்ண வேண்டிய கற்பனையை அவன் நினைச்சான், மறந்து போனான். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணுங்கிற கற்பனையை அவன் மறந்து போகிறான். பாருங்க, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றோருக்கு இணங்காமல் தன்னுடைய விருப்பப்படி, அவள் என் கண்ணுக்கு பிரியமா இருக்கிறாள், அவ்வளவுதான், அந்த பெண்ணை நான் கண்டிப்பா என்ன செய்யணும், திருமணம் செய்து கொண்டே ஆக வேண்டும். ஏன்னா அவள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறா. உலக பிரகாரமான புறம்பான அந்த அலங்கரிப்பு அழகை அவன் நம்பி அவன் ஏமாந்து போறான். சிம்சோனுடைய வாழ்க்கையின் முடிவு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவன் வெண்கல சங்கிலிகளால கட்டப்பட்டு 2 கண்களும் பிடுங்கப்பட்டு எவ்வளவு ஒரு கோரமான ஒரு நிலையிலேயே அவன் நின்று கொண்டிருக்கிறான். பாருங்க, கடைசியில் அவனுடைய ஜீவன் அந்த பெலிஸ்தரோடு கூட மடிகிறது. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு நடந்தாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையும். நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட அதைத்தான் பேசுகிறார். அவருடைய கற்பனைகளெல்லாம் நான் கை கொள்ளுகிறேனா? நம்ம யோசித்து பார்ப்போம். நீ என்னுடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்கிறாயா? நான் உனக்குன்னு தான் நான் கற்பனை எல்லாம் தந்திருக்கிறேன். உன்னுடைய ஆசீர்வாதத்திற்காகத்தான், உன்னுடைய நன்மைக்காகத்தான், உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்காகத்தான் நான் என்னுடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்ள சொல்கிறேன். அது உன் மேல் விழுந்த கடமை. அவருடைய கற்பனைகளை கைக்கொள், அது உன் மேல் விழுந்த கடமை என்று சொல்லி பிரசங்கி நம்ம எச்சரிக்கிறார் இல்லையா? அன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நீ எனக்கென்று கற்பித்திருக்கின்ற அந்த கற்பனைகளை எல்லாம் நான் கைக்கொள்வதற்கு எனக்கு பலன் தாங்க, இந்த கற்பனைகளை பின்பற்றுவதற்கு எனக்கு பலன் தாங்க. அநேக வேளைகளிலே நான் தவறி விடுகிறேன். உடைய கற்பனைகளை எல்லாம் விட்டு நான் வழி விலகி போகிறேன் அப்பா. சிம்சோனை போல என்னுடைய வாழ்க்கையின் பாதைகளை நாங்களே தெரிந்து கொள்கிறோம், அல்லது நீங்க எங்களுக்கு காண்பித்த பாதைகளை நாங்கள் பின்பற்றி செல்ல எங்களை நல்ல வழியிலே ஆண்டவரே எங்களை வழி நடத்தும் என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய கரங்களிலே எடுத்து பயன்படுத்துவார். அவர் காண்பிக்கின்ற பாதை அது ஜீவ பாதையாக, நன்மையான பாதையாக, மற்றவர்களுக்கு எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்கான ஒரு பாதையாக அவர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே என்னுடைய கடமையை நான் செவ்வனே நிறைவேற்ற உம்முடைய கற்பனையில் ஒவ்வொரு கற்பனைகளையும் நாங்கள் யோசித்து பார்த்து அந்த கடமைகளை நாங்கள் பின்பற்றத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம். இன்றைக்குரிய ஒவ்வொரு குடும்பங்களை நம்ம யோசித்து பார்க்கும்போது குடும்பங்களில் ஏற்படுகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நம்ம ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் பின்பற்றாமல் இருக்கிறது தான். ஆண்டவருடைய கற்பனைகளை ஒவ்வொரு கற்பனைகளையும் ஒவ்வொரு நாளும் நாம் எழுதி வைத்து கொண்டு, ஆண்டவரே இதுல நான் இன்னைக்கு பின்பற்ற தவறிய கற்பனைகள் என்ன, பின்பற்றின கற்பனைகள் என்ன என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் குடும்பத்திலே சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் களிப்பும் பெருகும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லி இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றுகிறேனா, நீர் எங்களுக்கென்று கொடுத்த கற்பனைகளை நான் பின்பற்றுகிறேனா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் யோசித்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள நாம் பிரயாசப்படுவோம். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புலே சுவாமி, இந்த 6ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை, அவருடைய கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லி பிரசங்கி எங்களுக்கு எச்சரிக்கிறானப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாங்க. நாங்கள் அநேக வேளைகளிலே உம்முடைய கற்பனைகளை மறந்த பிள்ளைகளாக, உம்முடைய கற்பனைகளை புறந்தள்ளி வாழுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் கற்பனைகளை பின்பற்றி என்னுடைய கடமைகளை நிறைவேற்றத்தக்க கிருபைகளை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே உடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லப்பா, எளிதான கற்பனைகள். அது மாத்திரமல்ல, அது ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறதற்காகவே எங்களுக்கு நீங்க கற்பனைகளை தந்திருக்கிறீங்க என்பதை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை சரிவர நிறைவேற்ற எங்களுக்கு நீங்க பலன் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீங்க பலன் கொடுத்து பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்து முடிக்க நீ பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.